செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th தமிழுக்கான அஃபீஷியல் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் வரப்பா. ஸோ நாளைக்கு உங்களுக்கான எக்ஸாம்பா. விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். எல்லாம் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ மீதி இருக்குது, ஸோ அதெல்லாம் மறக்காம சொல்லுங்கப்பா. கீழே கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, மறக்காம அதில் ஜாயின் பண்ணிங்க. லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நடுவினா அப்லோட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்படியே 1 மார்க் பாருங்கள். இப்போ இந்த 1 மார்க்காக தெரியுதான்னு பாருங்கள். ஸோ எல்லா கோர்ஸும் எடுத்து பாருங்கள், மாடல் கோர்ஸ் எல்லாம் அதெல்லாம் எடுத்து கடைசி டைமில் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் படிச்சிருக்கோம், இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ பார்த்துட்டிங்களா? அடுத்து 5, 6, 7, 8 பாருங்கள். ஸோ எக்ஸாம் டக்குன்னு வந்துருச்சு. ஸோ கண்ணமொழி திறக்கிறதுக்குள்ளே இப்போ தான் பப்ளிக் எக்ஸாமுக்கு கவுண்ட் டவுன் போட்ட மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸே வந்துருச்சு. திங்கக்கிழமை எக்ஸாம்ஸு அதுக்குள்ளே வருது டக்குன்னு. ஸோ நல்லா படிங்க. லாங்குவேஜ் பேப்பர், ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? 9, 10, 11, 12, அடுத்து 13, 14. அடுத்து பகுதி 2 பிரிவு 1 பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ் 15, 16, 17, 18 குருவினா. ஓகேங்களா? ஸோ இதில் 3 எழுதுனா போதும், 1 சாய்ஸில் விட்டுக்கலாம் நீங்கள். அதே போல் பிரிவு 2ல் அந்த 3ல் 2 எழுதுனா போதும், 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். அடுத்து பிரிவு 3 பாருங்கள். 22, 23 பாருங்கள். மையங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ஏதேனும் ஒன்றுக்கு பகுபத உறுப்பு இலக்கணம் தருக. இலக்கணம் 2 மார்க்ஸ் பாது. மையங்கொலி சொற்கள், அப்புறம் பகுபத உறுப்பு இலக்கணம், கலைச்சொல் தருக, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. படத்திற்கு பொருத்தமான பின்வரும் திருக்குறளில் விடுபட்ட இடங்களை பூர்த்தி செய்க. ஏன்னா எனக்கே தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வல்லின மைகளை ஈட்டியும் நீக்கியும் எழுதுக. பேச்சுவழக்கை எழுத்துவழக்காக மாற்றுக. சொல்லை பிரித்தும் சேர்த்து எழுதுக. தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. ஸோ இதான் உங்களுக்கு கிராமர் 2 மார்க்ஸ். ஓகேவா? அடுத்து பகுதி 3 பாருங்கள். 4 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செயல் 4 மார்க்ஸ், அப்புறம் ஒரே 4 மார்க்ஸ். 4 நாள் இருக்கும். இந்த 4 நாளில் 2 எழுதுனா போதும். ஓகேங்களா? அதில் 2, இதில் 2 எழுதணும் நீங்கள். 31, 32, 33, 34, 35, 36, 37, 38. அடுத்து பிரிவு 3 பாருங்கள். 4 மார்க் கொஸ்டின்ஸ் 39. ஏகதேச உருவக அணியை சான்றுடன் விளக்குக. ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் இக்குறப்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. அணி எழுதிடுவீங்க. அப்புறம் நயமாட்டல் இருக்குமே, நயமாட்டல் பார்த்தீங்கன்னா 40, அது எழுதிடலாம் ஈஸியாக. அப்புறம் பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு அமைத்து எழுதுக. 41. இப்போ 42 பாடம் திணை ஈஸி தான் உங்களுக்கு. வெண்பவிற்கான இலக்கணம் இது 2மே ஈஸி தான். இப்போ தமிழாக்கம் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து கடைசியாக உங்களுக்கான 6 மார்க் பாருங்கப்பா. 44, 45, 46 எதிராக சாய்ஸ் தான். ஒன்று ஆ எழுதணும், இல்லை ஆ எழுதணும். ஓகேவா? 2 தான் 1 எழுதணும். 44 பாருங்கள். ஃபஸ்ட்டு 44, 45 பார்த்துட்டிங்களா? அடுத்து 46 பாருங்கள். கோடை மலை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை விளக்குக. ஸோ கடைசி இது. அப்புறம் 47 பார்த்தீங்கன்னா அடிப்படை எழுதுக. மனப்பாட பகுதியும் திருக்குறளும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் பா. வீடியோ எண்டுக்கு வச்சு விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு எல்லாம் தெரிய வரட்டும். அண்ட் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோவை. ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பாக 5 மணிக்கு, மார்னிங்கில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்கப்பா. அது மாதிரி நான் வீடியோ கொடுத்துறேன். நாளைக்கு மார்னிங் 5 மணிக்கு லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பிளான் இல்லை உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ அப்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து பார்த்துருங்க நாளைக்கு மார்னிங் 5 மணிக்கு. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும். கண்டிப்பாக எல்லாரும் சென்டம் அடிக்கணும். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், ஸோ நாளைக்கு மார்னிங் சந்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.